நான் கொடுத்த காரியத்தினுடைய கட்டத்தை சிந்தித்து பார்த்தால் அவரை தவிர அதை எப்படி தீர்க்கணுங்கிற புத்தி யாருக்கும் கிடையாது. அவருக்கு தான் அந்த ஆற்றலும் உண்டு. கர்மணோஸ்ய ஹனுமதா காரிய சித்திர் ஹனுமதி மதிஷ்ச ஹரிபுங்கவே. அந்த வானர கூட்டத்துக்கு தலைவனான ஹனுமான் இடத்தில் தான் காரிய சித்தி இருக்கும். எடுத்த காரியத்தை முடிக்கிற சாமர்த்தியம் சில பேருக்கு இருக்கும். ரொம்ப புத்திசாலியாக கூட இருக்க மாட்டா, அப்படியே ஆற்றல் மிகுந்தெல்லாம் இருக்க மாட்டா. ஆனால் என்னமோ சுவாமி அவர் தொட்டா விளங்குறது. இன்னும் சில பேர் இருக்கும், அவரை கூப்பிடவே கூப்பிடாதீங்க. ஏன்னா வந்தாலே வீட்டுக்கு ஒரு நாள் வந்துட்டு போனாரா அதுக்கப்புறம் வீடு வீடாகவே இல்லை. அப்படி இல்லை, காரிய சித்தி இருக்கு. எடுத்த காரியத்தை முடிக்கக்கூடிய ஆற்றல், முடித்து வைக்கிற ஆற்றல். விவசாயம்னா அதற்கு தேவையான முயற்சி, வீரியம், என்ன தடங்கள் வந்தாலும் தகர்க்கக்கூடிய பலம். ஸ்ருதஞ்சாபி நல்லவர்கள் சொல்றத கேட்டு நடக்கக்கூடிய தன்மை. இது இல்லைன்னா எந்த காரியத்தை முடிக்க முடியாது. எனக்கு சக்தி இருக்கு நான் பண்றேன்னா, நல்லவன் ஒருத்தன் சொன்னா காது கொடுக்கணும் இல்லையா? நமக்கு கெட்ட காலம் வருதுன்னாலே காதை யாரும் நல்லவனுக்கு தரமாட்டோம். கெட்டவன் பேசுறதா காதில் ஏறின்னு இருக்கும், நல்லவன் பேசுறது ஏகாது. இதுதான் காலதேவன் காதில் உட்காண்டிருக்காருன்னு. காலம் கெட்ட காலம் ஆயிடுத்து, காலதேவன் காதில் உட்காண்டு நல்லவனுடைய வார்த்தையை உள்ளே போக விடாமல் தடுத்துடுவார். அப்படி இல்லை, ஹனுமாருக்கு நல்லவர் சொல்றதை கேட்கிறாருங்கிறார். நல்லத்தை கேட்டு செய்கிறார், தானு சாமர்த்தியத்தோடு இருக்கிறார். சுக்ரீவேணைவம் உக்தஸ்து ஹிருஷ்டோ ததிமுக கபிகி. நீ போய் கூட்டின்வான்னு சுக்ரீவன் சொன்ன உடனே எல்லாரும் போய் ஹனுமானை அழைத்து கொண்டு வந்தார்கள். முன்னாடி அங்கதர், அடுத்து ஹனுமான், அடுத்து வானரப்பட முழுக்க வருது. எல்லா குரங்குக்கும் நான் தான் பார்த்தேன்னு சொல்லணும்னு ஆசை. இது ஒன்றுமே பார்க்கல, ஆனால் ஒவ்வொன்றுத்துக்கும் நான் சொல்லணும்னா யாருக்கு தெரியாது. ஒரு குரங்கு முன்னாடி வந்து நிற்கிறது, ராமன் பார்த்து நீ பார்த்தியாங்கிறார், நான் பார்க்கல அப்படின்னு கையை கூப்பின்னு வந்துடுறது. அடுத்தது போச்சு. ராமனுக்கா ஏன்னா பார்த்தேன்னு மட்டும் சொல்கிறான், யார் பார்த்தேன்னே சொல்ல மாட்டேங்கிறான். ஹனுமாரே நீரான்னு சொல்லுமேனால் அவரை மெதுவாக கிட்டக்க வந்து விழுந்து தண்டம் சமர்ப்பித்து, கண்டேன் சீதையை, இங்கேருந்து போறச்சே ராமா அறிவு குறைவா போனேன், இப்போ திரும்பி வரும்போது அறிவு பூர்ணமாகி வந்துட்டேன். போகும்போது நான் நினச்சின்னு போனது தூதன் நினச்சின்னு போனேன், அது பட்டம் பதவி தூளி அகங்காரம். ஆனால் சீதையை சேவித்து விட்டு வந்தேன்னா தாசன்னு புரிஞ்சுன்னுட்டேன். நான் சீதையை பார்க்கல, நல்ல குடிப்பிறப்பு, நல்ல பொறுமை, நல்ல கற்பு, இந்த மூணு சேர்ந்து அரங்கத்தில் நாட்டியம் ஆடுறத பார்த்தேராமா. அப்படின்னால் ராமனுக்கு ரொம்ப சந்தோஷத்தோட வாய் அடைச்சி படுத்தான். ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் பேச்சு வராது, ரொம்ப துன்பமாக இருந்தாலும் தொண்டை அடைச்சி போடும். அப்படியே சொல்கிறார், பிரீத்தியாச்ச பரயோபேதா ராகவ பரவீரா. வில்லை எடுத்தால், ஷாரங்க வில்லை எடுத்தால் உலகமே நடுங்கக்கூடிய ராமன் பேசக்கூட முடியாமல் ஆஞ்சநேயர் பார்த்து நன்றி கலந்த பார்வையோடே 2 சொட்டு கண்ணீரோடு நின்றார்.